இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 75-80% மக்கள் எல்லாம் பாஸ்ட் லைஃப்ல வாழ்றதுனால இவ்வளவு பெரிய துக்கம். முடிஞ்சு போன விஷயங்களையே மறக்க முடியல. நம்ம இப்போ கூட நம்ம எல்லாம் பாஸ்ட் தான் பேசிட்டு இருக்கோம், பழம்பெருமை தான் பேசிட்டு இருக்கோம். நம்ம இது எப்படி நடந்தது, அது எப்படி நடந்தது, இவங்க எப்படி செஞ்சாங்க, அவங்க எப்படி செஞ்சாங்க, அதெல்லாம் முடிஞ்சே போச்சு. அதுவே தூக்கி தூக்கி இப்ப இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு போயிட்டாங்க. அப்ப இதெல்லாம் எப்படின்னா சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு வச்சுட்டு பெடல் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி அங்கேயே நிற்கும், அங்கேயே நின்று இருக்குது. 4 முழுசம் அடிச்சுட்டு இருக்கிறாரு, கை காலம் வலிச்சதுதான் மிச்சம். இதுதான் பாஸ்ட் சிந்திக்கிறது. இன்னொருத்தர் ஃபியூச்சர், எதிர்காலத்தை சிந்திக்கிறாங்க. இப்படி ஆயிட்டா, அப்படி நடந்துட்டா, இப்படி மோசம் போயிட்டா, போய் பிரச்சனை பண்ணா சரியாச்சு, மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டா, உடம்பு சரியாச்சு, மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா, அது மாதிரி அவங்க இப்படி பேசிட்டா, இவங்க இப்படி பேசிட்டா, அவங்க இப்படி நினைச்சிட்டான்னு அவங்களே நினைச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த மாதிரி நினைச்சு பயமும் டென்ஷன்ல எதிர்காலத்துல வாழ்றது. அப்ப எதிர்காலத்துல வந்து நினைக்க கூடாதான்னு, எதிர்காலத்துல நினைக்கலாம், எதிர்காலத்துல பிளான் பண்ணணும், நிகழ்காலத்துல இருக்கணும். நீங்க எதிர்காலத்துக்கான பிளான் பண்ணணும், நிகழ்காலத்துல இருக்கணும், வாழணும். அப்படின்னா எப்படி ஸ்டாண்ட் போட்டு பெடல் அடிச்சோமோ அது பாஸ்ட் லைஃப்ன்ட்டு, அதே மாதிரி ஃபியூச்சருங்கிறது என்னன்னா ஸ்டாண்ட் எடுத்துட்டா பெடல் போடல, தப்புன்னு விழ வேண்டியதுதான், பயம் அடிபடும் இல்லைங்களா. அப்ப நான் ஸ்டாண்டும் எடுக்கணும், பெடலும் பண்ணணும், அந்த பிரசன்ட். அப்ப நான் பிளான் பண்ண பிரசன்ட்ல இருக்கணும். அருமையான உதாரணம். அப்ப நம்ம பிரசன்ட்ல இருக்கணும்னா எப்படி இருக்கணுங்கிற நாலேஜ் இருக்கணும், இப்படி பெடல் பண்ண தெரியணும் இல்லைங்களா. அப்ப ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து பழைய விஷயங்கள் தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால வந்து மறுபடியும் பழைய உலகத்துக்கு பழைய விஷயத்துல இழுத்துட்டு போயிடுது. ஆனா விரும்புறது இல்ல, தானா போயிடுறாங்க. ஆனா தானா போறேன்னா அந்த சிந்தனை அப்படித்தான் இருக்கும், சிந்தனை அப்படியே செயல்பாடும் அப்படித்தான் இருக்குது. அப்ப இங்க கொஞ்சம் இந்த மெடிடேஷன்ல நான் சொல்லுவோம், மாத்தி யோசிங்க, சரியானதாக. எங்க ஒரு நிகழ்ச்சி இருக்குது, மாத்தி யோசிங்க, மாத்தி தான் யோசிக்கணும். அந்த மாத்தி யோசிக்கிறது சரியானதா இருக்கணும். அதுவும் இருக்கு. எதையோ இதுக்கு அதுக்கு இதே பெட்டர் வைக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. கிணறு வெட்ட பூதம் வந்த மாதிரி. அப்ப இங்க மேல இருந்து வர்றாங்க அப்படின்னா இறந்து போனா இங்கேதான் மறுபடியும் ரீபர்த் எடுக்கிறாங்க. இப்படியே வந்து மேல இருந்து புதுசா வந்துட்டே இருக்கிறாங்க. அதனால மக்கள் தொகை ரைஸ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லிமிட் தானே, அது வந்த பின்னாடி அப்ப கடைசி எண்டில் இறைவன் வந்து அப்ப தகுதி வாய்ந்தவர் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறாரு, எல்லாருக்கும் சொல்றாரு. இதுல யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மூலமாக எல்லா சக்தியும் நிறைச்சி அவங்களோட பந்தனங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீக்கி விட்டு அவரிடம் யாரெல்லாம் தொடர்பு வச்சுக்க முடியலையோ இல்ல வச்சுக்கலையோ இல்ல நம்பிக்கை இல்லையோ, அப்போ அவங்க கடவுள் மேல் நம்பிக்கை இல்லைனாலும் கூட இருக்கிற மனுஷன் மேல் நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா, கண்ணில் பாக்குறாங்க இல்லைங்களா. அப்போ அவர்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மை ஏற்படும். அந்த ஒரு, ஏன்னா உலகத்துல ஒரு இப்ப மழை பெய்யுதுன்னா நமக்கு எல்லா இடத்துக்கும் தான் மழை பெய்யும். ஒரு பூகம் வந்ததுன்னா அங்க சின்ன வயசு பெரிய வயசு எல்லாம் பார்த்துட்டு இருக்காது, ஏழை பார்க்காது, எல்லாருக்கும் தான் எஃபெக்ட் ஆகுது. அப்போ உலகத்துல நடக்கிற சூழ்நிலைகள் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும் இல்லைங்களா. அதுல யாரு வந்து நல்ல தைரியமா இருக்கிறாங்களோ அவங்க எஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஒரு பாவ கர்மங்கன்னு ஒண்ணு இருந்தா தான் துக்கமே படுவாங்க. அது இல்லாத வரையும் துக்கப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மேல இருந்து விழுகுதுன்னா நடுப்புற ஒரு ஆங்கிள் வந்து நிற்கும், பாதுகாத்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல தப்பிச்சுக்கிட்டேன்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க. ஆமா இல்லைங்களா. சில இடத்துல எல்லாம் பஸ்ஸில் வந்து பின்னாடி சீட்டு கிடைச்சிருக்கும், எனக்கு தூக்கி போடுறதுங்க, நான் முன்னாடி தான் உட்காரணும்னாரு ஒருத்தர். இது நடந்தது. அதுக்கப்புறம் இல்லைங்க உட்காந்துக்கிறாங்கன்னா அப்புறம் ஒருத்தர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி உட்கார வச்சு இவங்களை கொண்டு முன்னாடி வச்சாங்க. அந்த வண்டி போய் கொஞ்சம் ஒருத்தர் இடிச்சு விழுது, அதுல அவர் போயிட்டார், முன்னாடி உட்காந்துட்டு போயிட்டாரு. இப்ப ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்க பின்னாடி வந்துட்டாங்க. இப்போ அந்த சில காரணம் இல்லாத காரியம் நடக்காது. சில சூழ்நிலைக்கு அந்த உணர்வுகள் தூண்டப்பட்டு அப்படியே நெருக்கும். அப்ப இதுல வந்து நமக்கு கர்மத்துல கவனம் வச்சா போதும், அதுல சிந்தனையில கவனம் வச்சா போதும், எல்லாமே மிக சரியாகவே சரி பண்ணல. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம புதுப்பிக்கிறோம். அதுக்குதான் கடவுள் வந்துக்கிறார். கடவுள் வருகையோட நோக்கம் என்ன, எதற்காக கடவுள் வந்திருக்கிறாரு? இப்ப எல்லாரோடையும் விருப்பம் என்ன இருக்குது, என் கஷ்டம் நீங்கணும், என் பிரச்சனை நீங்கணும், ஃபேமிலியில ஒற்றுமையா இருக்கணும், நோய் நொடி இருந்ததுன்னா சரியாகணும், வேலை கிடைக்கலன்னா வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கலைன்னா குழந்தை பிறக்கணும். இப்ப பலவிதமான கோரிக்கைகளை தான் கடவுள் வணங்கிட்டு இருக்கிறார். அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை, இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை, பணக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது, ஏழைக்காரனுக்கும் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா. ரொம்ப அழகா இருக்கிறவங்க பிரச்சனை இருக்குது, அசிங்கமா இருக்கிறவங்களும் பிரச்சனையா தான் இருக்குது. எல்லாமே உடலோட அமைப்பை வச்சே முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சோல் தான் செஞ்ச கர்மான் சார். அப்ப இந்த கலியுக எண்டு கடைசி ஆகும்போது கடவுள் வந்து ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுல. ஆரம்பத்தை நல்லா தான் இருந்தது.
இப்போ கொஞ்சம் இடையில ரிப்பேர் ஆகும்போது மராமத்து பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ரொம்ப மோசமாச்சுன்னு வச்சுங்களேன், அது ரிப்பேர் பண்ணுறது தொட்டோன்னா மொத்த வீடு விழுந்துடும். அதனால அவங்களே இடிச்சிட்டு புது வீடு கட்டுவாங்க. ஆமா. அது போய் யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரிதான் இறைவன் வந்து இந்த கலியுக கடைசியில இப்ப நிறைய பிரச்சனை இருக்குதுன்னா ஒருத்தர் என்னம்மா கடவுளே எனக்கு கூட்டிட்டு போயிடுங்க, நான் இருக்க விரும்பல, உங்க வீட்டுக்கே கொண்டு போயிடுங்க, இன்னும் ஒரு படி மேல போய் எனக்கு இந்த பிறப்பே வேண்டாம் எனக்கு, அப்படியே கொண்டு போய் மோட்சத்தில் கொண்டு போய் அவங்க பக்கத்துலயே வச்சுங்க, நான் வரவே மாட்டேன்றேன், அதுக்கெல்லாம் முயற்சி பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருந்து இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் வரும். இனி வரக்கூடிய காலத்துல மெஜாரிட்டி எல்லாருக்கும் இந்த எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா சூழ்நிலை அப்படி மாறும். அப்போ அதுக்கு முன்னாடி கடவுள் தன் குழந்தைகள் துக்கப்படக்கூடாது, அதுக்கு உண்டான நாலேஜும் பவரும் வேணும். இப்ப இருக்கிற நாலேஜும் பவரும் பத்தாது. அதனாலதான் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா தாங்கிக்குது இல்லைங்களா, கம்மியாகும் போதுன்னு எஃபெக்ட் ஆகுது. அது மனோ ரீதியில சக்தி இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம், டாலரேட் பண்ணுவோம். அது இல்லாத பட்சத்தில் தான் நான் நொந்து போறோம் இல்லைங்களா, கோவம் வந்துடுது, வெறுப்பு வந்துடுது, வேற என்னென்னமோ நடந்தது. இப்போ அவரோட பார்ட் என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து இனி சுகப்படணும்னு விரும்புறாரு. அப்பா இல்லையா, அப்பா இல்லைங்களா, கருணை கடல், மன்னிக்கும் கடல் இல்லைங்களா, சத்தியத்தின் கடலா இருக்காரு, காட் இஸ் ட்ரூத்ன்றாங்க இல்லைங்களா. அப்ப அவர் வந்து நமக்கு இதெல்லாம் நீக்கி இப்போ இன்னும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். நம்ம வேலை முடிச்சோன்னு வீட்டுக்கு வரோம், அதுக்காக வீட்லயே இருக்க போறது இல்லை, அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போவோம், வெளியே போவோம். ஆமா. அதே மாதிரி நம்ம ஆத்மாக்கள் ஒரு காலகட்டத்துக்கு இந்த எண்ட் ஆயிடுச்சு. இப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா நான் எங்க இருந்து வந்தேன்னு தெரியல, நான் யாரும் தெரியல, எங்க அப்பா யாருன்னு தெரியல. ஆமா, யாரும் தெரியாது, யாரும் தெரியாது. கேட்டாது உங்க அப்பா யாருன்னா, அவர் யாரு எனக்கு என்ன தெரியும்னு சொன்னா நல்லாவா இருக்கும். நல்லாவே அவர் என்ன செய்யறாருன்னா என்னமோ செஞ்சுட்டு போறாரு இல்லைங்களா. அதெல்லாம் பிராக்டிக்கல்ல வந்து அது சரி வராது. ஆமா இல்லைங்களா. அப்போ இறைவனை பத்தி ஒரு சரியான அறிமுகம் இல்லாத காரணத்தினாலும் புரிதல் இல்லாதனாலும் வேற மாதிரி போயிடுச்சுன்னு வைங்களேன், எல்லாமே அவரே வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ எல்லாருமே அவர் குழந்தைக்கு தானே, எல்லாருமே அவரோட குழந்தைங்க. என்னன்னா அந்த நாலேஜ் அவங்கவுங்களுக்குள்ள உள்ள இருக்குது. சில சமய வரியும் தான் வெளியே வரும், எல்லாமே தானா வந்துக்கும். அப்ப அவர் வந்து மீண்டும் இந்த பாரத மண்ணில் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக அந்த வைகுண்டம், சொர்க்கம், ஹெவன், பேரடைஸ், பகிஷத், ஜன்னத்துன்னு ஒரு மதத்தை ரிலிஜன்ஸுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. எல்லா ரிலிஜன்ஸும் மதத்திலையும் சொர்க்கத்துக்கு போகணும், சுகப்படணுங்கிறது விருப்பம் இருக்குது இல்லைங்களா. ஒரு IAS படிச்சுக்கிறாரு, கலெக்டரா இருக்காரு, இங்க இருக்கோசரம் தன் பையன் வந்து படிக்காத கொண்டு போய் வந்து உட்கார வச்சிட முடியாது, அதுக்கு ஒரு விதி இருக்குது இல்லைங்களா. அப்போ அது மாதிரிதான் இங்க வந்து நமக்கு என்னன்னா ஒரு விதி, தகுதி. அந்த தகுதி என்னது, ஆத்மாவோட இயற்கையான குணம், அமைதி, அன்பு, சந்தோஷம், இதுதான் தகுதி. அப்ப கடவுள் சொல்றாரு நானே உங்களுக்கு நிரப்புறேன்றார். இப்ப செல்போன் சார்ஜ் இல்லைன்னா அது தனக்கு தானே ரீசார்ஜ் பண்ணிக்காது. ஆமா. அப்ப எங்க பவர் இருக்குதோ அங்க கனெக்ட் பண்ணும். அதே மாதிரி ஆத்மா நானும் பரமாத்மாவோட என்னோட தந்தையோட புத்தியால கனெக்ட் பண்றேன். அங்க இருக்கக்கூடிய அமைதி சக்தியை என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. அப்ப நமக்கு வந்து ஸ்தூல ரீதியில இருக்கிறதுனால சார்ஜ் பண்ண உடனே அதுல பாக்குறோம் சார்ஜ் ஆயிட்டுக்குதா அப்படின்னு தெரிய வரும். ஒரு அரை மணி நேரம் கழிச்சோம்னா 10% இருந்தது, எவ்வளவு % 50-60% வந்திருக்குதுன்னு தெரியும். அதே மாதிரிதான் இங்க அவரை நினைக்கும் போது, நினைக்கிறதுக்கு முன்னாடி என் மனோநிலை எப்படியோ அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம், அரை மணி நேரம் எதுனாலும் அதுக்கப்புறம் அந்த டிஃபரெண்ட் தெரியும். அப்போ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண 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 நமக்கு என்னன்னா இந்த உலகத்திலிருந்து புத்தி விடுபடும், தேவையில்லாத விஷயத்திலிருந்து விடுபடுது. நெகட்டிவா திங்க் பண்ணும், பழக்கப்பட்ட மனசு அப்படி பண்ணும். அந்த கடந்த காலம் இருக்காது, எதிர்காலம் இருக்காது, ஆனா அது வரும், வரத்தா செய்யும். ஆனா அது நெகட்டிவா பாசிட்டிவா சேஞ்ச் பண்றதுக்கு டெக்னிக் தெரியணும். வேஸ்ட் வரும், பெஸ்டா மாத்தணும். ஒரு மாடு 10 வருஷமா யூஸ் பண்றீங்க, வளர்த்திட்டு இருக்கிறீங்க, அது காலையில எப்பவுமே நீங்க அவுத்து விடுவீங்க மேயிருக்காக, அது மேய்ஞ்சிட்டு எங்க வரும், வீட்டுக்கு வந்துடும், உங்க வீட்டுக்கு வரும், அது கட்டி வைப்பீங்க. அடுத்தது இதைத்தான் டெய்லி நடக்குது. அப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பணம் தேவைப்பட்டது இல்லைங்களா, வேற வழி இல்லை, இது சேல்ஸ் பண்ண வேண்டியதாச்சு. ஒரு 4-5 வீட்டு தள்ளி இருக்கிறவரை நான் வாங்கிக்கிறேன்ட்டார். சரி என்று பணத்தை வாங்கி இந்த மாடு கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவர் கொண்டு போய் வீட்டுல கட்டிக்கிட்டாரு. அடுத்த நாள் அவரு அவுத்து விடாரு இல்லைங்களா, மேயிருக்கு அவுத்து விடுவாரு. அது மேய்ஞ்சிட்டு எங்க வரும், எங்க வீட்டு தான் வந்துடும், எங்க வீட்டு தான் வரும். இந்த மாடோட கருணை 1000 ரூபாய் அன்பு பாரு அப்படின்னு அப்படியே கட்டி வச்சுக்க முடியுமா நீங்க? எப்படி முடியும்? இதுக்கு முன்னாடிதான் உங்களுக்கு சொந்தம். ஆமா. என்னைக்கு இன்னொருத்தருக்கு போயிடுச்சோ அதுக்கப்புறம் இது கொண்டு போய் அவங்ககிட்டயே கொடுப்பீங்க. ஆமா. ஏன்னா இதுக்கு வந்து ஒரு பழக்கம் ஏற்பட்டிருக்கு, இங்கதான் வந்துட்டு இருக்கிறேன்னு. அதுக்கு தெரியாது என் சேல்ஸ் பண்ணிட்டு அங்கதான் போகணும்ட்டு இல்லைங்களா. அடுத்த நாள் போகும், அதே மாதிரி இங்கதான் வந்து நிற்கும். இது ஒரு 5 நாள் ஆகலாம், 1 மாசம் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் அது யோசிக்கும், டெய்லி இங்க வர்றேன், திருப்பி இங்க கட்டுறாங்க, திருப்பி விடுறாங்க, வந்தா கட்டுறாங்க, இதுக்கே இங்க போனேன், அங்கேயே போய்க்கிறான்ட்டு அங்கேயே போயிடும்.
அப்போ ஒரு 10 நாளைக்கு 15 நாளைக்கு 1 மாசம்னாலும் நானும் பொறுமையா வந்து வந்ததை கொண்டு போய் அதுல அதட்டாத, சத்தம் போடாத, அடிக்காத கொண்டு போய் அன்பா கட்டணும். அதே மாதிரிதான் என்னோட பழக்கங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே சேஞ்ச் பண்ணு. இதுக்கு முன்னாடி நீ என் பழக்கம் இதுதான் நானும் நினைச்சேன், ஆனா உண்மையாலுமே இது என் பழக்கமே இல்லை. கோவப்படுறது என் பழக்கமே இல்லை, டென்ஷன் ஆகுறது என் பழக்கம் இல்லை, துக்கப்படுறது என் பழக்கம் இல்லை, ஆங்காரத்தில் இருக்கிறது என் பழக்கமே இல்லை. ஆனா இடையில வந்து இதுதான் மனுஷன் நானே மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால அந்த செட்டிங் நீக்காத வரையும் அதே மாதிரி போயிட்டே இருந்தது. முன் கோவப்பட்டா பெருமையா இருக்குது. பெருமையா இருக்கும், ஆனா அவங்களுக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் பாதிப்பு எனக்கு தான் அப்படின்னு. ஏன்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி அவரோட மனநிலை எப்படி இருந்தது, கோவப்படும் போது எப்படி ஆகுது, அவர் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அவங்களுக்கு தான் இல்லைங்களா. ஆனா உலகம் வந்து விநாசகால் விபரீத புத்தி அப்படிம்பாங்க. தானும் முன்னேற மாட்டாங்க, இன்னொருத்தர் முன்னேறினாலும் ஒரு சில பொறாமை, வெறுப்பு, இது மாதிரி நிறைய போகுது. அது அப்படித்தான் சில கணக்கு வழக்குகள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஒரு 2 ஃபேமிலி, ஒருத்தர் 2 பேர் ஆப்போசிட் வீடு. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு போட்டி, இவன் எப்படியாவது பெரிய ஆளாகிறான்னா நானும் எப்படியாவது ஆகணும்ட்டு இப்படியே போயிட்டு இருக்குது. ஒருத்தர் என்ன சொல்றாரு, எப்படியாவது கடுமையான ஒரு தவம் பண்ணி கடவுள்கிட்ட ஒரு வரத்தை வாங்கிட்டு வந்து இவனை எப்படியாவது முடிச்சு கட்டணும்னு நினைச்சிட்டு ஒரு திடீர்னு ராத்திரில சொல்லாத கொள்ளாத ஓடி போயிடுறாரு காட்டுக்குள்ள. இவர் அடுத்த நாள் சுத்தி பார்க்குற பாட்டியை காணுமேன்னு இவரால தாங்கவே முடியல, சாப்பிட முடியல, தூங்க முடியல. அப்படி இப்படியே ஸ்மெல் பண்ணி எப்படியோ ஒரு தெரிஞ்சிடுச்சு, அடாடா இந்த மனுஷன் அப்படி போறானேன்னு சொல்லி நேரம் அப்படி தேடி கொண்டு போய் அவர் முன்னாடி போய் இவர் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு அவரும் தான் பண்ண இவரும் தான் பண்ணார், கடுமையானது போயிட்டு இருக்குது. அப்போ இறைவன் வராரு, சொல்லுப்பா ஏன் பையனை இவ்வளவு கடுந்தாம பண்ணி இப்படி கூப்பிட்டுக்கிறீங்க சொல்லு அப்படின்னு. அங்க போங்க ஃபர்ஸ்ட், அவனு என்ன கேட்கறான்னு அப்புறம் வாங்கன்றாரு. இது ஃபர்ஸ்ட் உட்காந்தாளு. சரி அப்படின்ட்டு அவர்கிட்ட போறாரு, சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசிட்டு இருந்தீங்க என்ன? இல்ல அவர் கேட்டேன், உனக்கு என்னன்னு கேட்டேன்னா அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து கொடுங்க, ஃபர்ஸ்ட் அவர் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்னா. இவர் கேட்கிறாரு, இந்த மனுஷன் என்ன செஞ்சாலும் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு கடைசியில கடவுளை எனக்கு இந்த ஒரு வரம் மட்டும் கொடுங்க. என்ன வரேன்னு அவருக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஓகே ரைட்டுன்னு சொல்லிட்டு அப்படியாக தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு வந்துட்டார். இங்க வந்து கேட்கிறாரு, உனக்கு போய் என்ன வேணும்னு. அவன் என்ன கேட்டான்னு, அவருக்கு உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் 2 மடங்கு அவருக்கு போகணுமா வேணுமா வேணா. ஐயோ ரொம்ப மாட்டிக்கிட்டோம் போல இருக்குது, நம்ம இது சிக்கலான வரமா வாங்கிட்டாங்க, இது எப்படியாவது நம்ம தவிக்கணும்னு எப்படியோ ட்ரை பண்றாரு. இவருக்கு பிடிபடவே இல்லை. இவ்வளவு காலம் வருஷம் தவம் பண்ணது வீணா போயிடக்கூடாது, எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறவர் என்ன பண்றாரு, இரவே எனக்கு ஒரே இந்த ஒரு வார்த்தை மட்டும் கொடுங்க. என்னன்னா எனக்கு ஒரு கண்ணு, ஒரு கை, ஒரு கால் போற மாதிரி வரம் கொடுக்கன்ற. அவருக்கு எல்லாம் போயிடும். எப்படி ஒரு பெரிய மனசு பாருங்க. இந்த யுகம் அப்படித்தான். நல்லா யோசிச்சாரு, கடுமையா தான் பண்ணு. தனக்கோட நஷ்டத்தை யோசிக்கிறது இல்ல, அவனுக்கு நஷ்டம் தான் கண்ணோட்டம் இருக்குது இல்லைங்களா. நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியறது இல்லை. இதுவும் ஒரு அறியாமை தான். அதனால கடவுள் வந்து எப்போ தனக்காக நல்ல விஷயங்களை யோசிங்க, மற்றவங்களுக்காக கொடுங்க, உங்க அந்த ஆசீர்வாதமே தானாக வரும். ஒரு வைப்ரேஷன், நம்ம என்ன நினைக்கிறோமோ செய்யறோமோ அது வெளியே போகுது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நினைக்கிறது எல்லாம் ஒரு SMS அனுப்புற மாதிரி. எஸ்எம்எஸ் அனுப்புறோம், லண்டன்ல இருக்கிறவனுக்கு போய் சேர்ந்துரும். நீங்க புதுசா இருக்கிறதுனால வந்து சரியா கண்டுக்க மாட்டாங்க. டெய்லி அனுப்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, 1 மாசம் பார்ப்பாங்க, என்ன டெய்லி வந்துட்டே இருக்குது, எவன் தான் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான்னு பார்ப்பாங்க இல்லைங்களா. அது மாதிரி 1 முறை 2 முறை நினைச்சே தெரியாது. அப்புறம் ஒருத்தர் பத்தி எந்த மாதிரி நினைக்கிறோமோ அது டெய்லி போக போக அப்போ அவருக்கும் நம்ம மேல நான் எந்த மாதிரி எண்ணங்கள் அனுப்பிச்சனோ, பாசிட்டிவா எண்ணங்கள் வரும், நெகட்டிவ்னா நெகட்டிவ் எண்ணங்கள் வரும் இல்லைங்களா. அப்போ அது வர்றதுக்கு காரணமே நான் அனுப்பிச்சதுன்னு தெரியாது. ஆமா, ஏன்னா என் இஷ்டம் அப்படித்தான் நினைப்பேன், அப்படித்தான் பேசுவேன்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு எது கிடையாது, இதெல்லாம் வேற வகை ரியாக்ஷன் ஆகுதுன்றது தெரியாது. நியூட்டன்ஸோட தேர்ட்ல என்ன சொல்றாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ஈக்குவல் டு ரியாக்ஷன். என்ன செய்யறேன்னா அது ரிட்டர்ன் நமக்கு வருதுன்னு. ஆனா அது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இல்லையா, பிராக்டிகல்ல மறந்து போயிடும். அப்ப கடவுள் ஒவ்வொரு விஷயத்தையும் இங்க ஞாபகப்படுத்தி சரி பண்றாரு. அதனால நமக்கு எல்லாம் கீழே வந்தாச்சு. இப்ப அவரோட வருகையினால அதர்மம் அழிஞ்சு இதே பாரதத்துல தர்ம ஸ்தாபனை ஆகும். 23 டிகிரி ஆக்சிஸ்ல சுத்துற இந்த பூமி சமாட்சியில திரும்பும். 7 கண்டமா இருக்கிறது ஒரு கண்டமாக மாறும். இது எல்லாமே நமக்கே தெரிய வரும். எனக்கு இதெல்லாம் எப்படிங்க, இதெல்லாம் நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க முயற்சி பண்ணுங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக என்னன்னா ஆத்மா எந்த அளவுக்கு பியூர் ஆகுதோ, சுத்தம் ஆகுறனோ
அப்ப எல்லாமே தெளிவு வரும். ஏன்னா அவங்க மனசுல தானே ரெக்கார்ட் ஆயிருக்குது. உங்கள் அமுதமலை இணையதள வானொலியில் தினமும் காலை 8 மணிக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி, ஞாயிற்றுக்கிழமை ஆர்ஜே ராஜசேகர் காரு, திங்கட்கிழமை ஆர்ஜே சுரேஷ் தேனி, செவ்வாய்க்கிழமை ஆர்ஜே சரவணன், ஆர்ஜே வியூகன் திருப்பூர், புதன்கிழமை ஆர்ஜே வேல் முருகன் மதுரை, வியாழக்கிழமை ஆர்ஜே விஜயன் வத்தாலக்குண்டு, வெள்ளிக்கிழமை ஆர்ஜே அமீர் திருச்சி, சனிக்கிழமை ஆர்ஜே சேது அபு மலை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பாளர்கள், தனித்துவமான குரல், தன்னம்பிக்கை மிக்க வரிகள், இனிமையான பாடல்கள் என உங்கள் இல்லங்களை உள்ளங்களை மகிழ்விக்கும் அமுதமலை வானொலியை கேட்டு இணைந்திருங்கள். omshanti.in/அமுதமலை என்ற இணைய முகவரியோடு அமுதமலை இணையதள வானொலியில் எப்பொழுதுமே கேட்டு மகிழ அமுதமலையின் ஆப்பை டவுன்லோட் செய்க.